ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் லைவ் வாங்க ஏன் வர்றதில்ல, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. ஆக்சுவலாக எனக்கு எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு எல்லோரும் யூடியூப் ஓப்பன் பண்ணுறாங்க கொரோனா டைமில். நம்மளும் ஓப்பன் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாமே அப்படின்னு நினச்சி தான் யூடியூபுக்கு வந்தேன். யூடியூப் பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த தப்பை தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதீங்க. பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதும் கஷ்டம், மானிட்டேஷனும் ஆகாது. ஸோ அந்த நிலமையில தான் நானும் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 8782 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் 1000 பேர் 2000 பேர் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்களுக்கு கூட மானிட்டேஷன் ஆயிடுது. எங்களுக்கு இன்னும் ஆகலை. என்ன ரீசன் சொல்லி கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஸ்டடி பேஸில் போகலாம். நிறைய பேர் ஜாப் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் என்னென்ன ரிலீஸ் வருது அதை பற்றி அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்து போட்டோம். ஆக்சுவலாக அது பார்த்தோம்னா அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யர்மெண்ட் இருந்தது. அது என்னென்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க கிடைக்கும்னு. பட் அது என்ன சொல்கிறது, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் அப்ளை பண்ணதுனால தான் அதை போஸ்ட் பண்ணேன். அதனால ரொம்ப ஒரு 490 480க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கிது. மற்றது நிறையா ஆப்ஷன்னால கிடைக்கிது. அது ரியாலிட்டி தான். அதில் ஒன்றும் நான் தப்பு சொல்லலை. அதனால நிறைய பேர் எனக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ வேண்டாம், இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அது பார்க்கையில், அந்த மெசேஜை பார்க்கையில் நம்ம மனசு லேசு தானே. ஸோ நானும் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இந்த மாதிரி வேண்டாம், நம்ம ஒரு விளையாட்டாக கொண்டு போகலாம் சேனலை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிக்கல. நிறைய சேனல்ஸ் பார்த்தேன். அதில் பார்க்கையில் என்னென்னா, எல்லாருமே சேலஞ்சு வீடியோ நிறைய பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம பண்ணினா என்ன சேலஞ்ச் வீடியோ அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் அப்போவே வேண்டான்னு தான் சொன்னாங்க. நான் தான் இல்லை, பிடிவாதமாக இல்லை பண்ணலாம், நம்மளதும் சீக்கிரம் க்ரோத் ஆயிரும், மானிட்டேஷன் ஆயிரும், கொரோனா டைமில் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம், இதுதாங்க ரியாலிட்டி. இப்படி யோசிச்சு தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். வீட்டில் இருந்தே சம்பாரிச்சிக்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம். ஏன்னா அப்போது என்ன சொல்கிறது, எல்லாருமே வீடியோ போட்டு கார் வாங்குறது, இடம் வாங்குறது அந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுனால சாதாரண மக்கள் தானே நம்மளுக்கு அந்த ஆசை இருக்குல்ல. சரி, என்னடா இது யூடியூப் ஓப்பன் பண்ணால் கார் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் ஓப்பனே பண்ணினேன். அப்போ சேலஞ்ச் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா நார்மல் சேலஞ்ச் வீடியோ தான், கப்பிள் சேலஞ்ச் அந்த மாதிரி தான் போட்டுருந்தோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, சேலஞ்ச் வீடியோ நிறையா பேர் பார்க்க இப்போது நிறைய கண்ட்ரிலையும் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் பார்த்துட்டு நீங்கள் ஸ்னீசிங் பண்ணுங்கள், அப்புறம் மூக்கில் பூண்டு வச்சுட்டு அது அந்த மாதிரி, அப்புறம் நிறைய கவரை ஃபேஸில் கட்டிட்டு மூச்சை தம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க. நானும் ஐயோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்து, வீட்டில் எவ்வளோ திட்டுனாலும் இல்லை என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் அப்போ 2வது கன்சீவாக இருந்தேன். தெரியும்னு நினைக்கிற, பழைய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும். நான் 2வது கன்சீவாக இருந்தேன். அந்த கன்சீவாக இருக்கையிலேயே அந்த கவரை எல்லாம் கட்டினது என்ன ஆயிடுச்சுன்னா, கட்டிட்டு அதில் மூச்சை தம் பண்ணிட்டேன். வீடியோவில் மூச்சை தம் பண்ணிட்டேன். அந்த வீடியோ கூட லென்ஸுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. அதில் ரொம்ப தம் பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஸோ அப்போ தான் எல்லாருமே திட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அவங்க கேட்குறது ஒவ்வொன்றும் பண்ண இன்னும் எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி மக்களும் இருக்காங்க. நம்ம நார்மலாக ஐயோ அவங்க பாவம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்போம். நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லியே அந்த மாதிரி நிறையா பேர் கேட்டாங்க. அதையும் மீறி நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் சேலஞ்ச் வீடியோஸ் நான் பண்ணுறதில்ல. நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா இதுதான். சேலஞ்சுன்னா ஒரு நம்மளுக்கு என்ன லெவலில் தோணுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க கேட்குறாங்கன்னு எக்ஸ்ட்ரீமாக பண்ண சொல்லலை. நாளைக்கு எனக்கா தோணுச்சு, நான் யாரையும் தப்பு சொல்ல. நாளைக்கு நீங்கள் மூக்கில் பஞ்சு வைங்கன்னு சொன்னால் கூட நம்ம எப்படி வைக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன்.
ஸோ இது வந்து நான் யாரையும் தப்பு சொல்கிறதுக்காக இல்லை. நான் பண்ணதை நீங்களும் பண்ணி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணி கன்சீவாக இருக்கையிலே தலையை ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறது, சோப்பு தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் அவங்க கேட்டது எல்லாமே பண்ணணும். ஆனால் அது எல்லாமே அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஸ்டேபிளாக இருப்பாங்களா அப்படின்னா இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ணலை அப்படின்னா அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போங்க. இவங்க போடுறாங்க, அவங்க போடுறாங்க, இதை போட்டால் முன்னேறிடலாம், அதை போட்டால் முன்னேறிடலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு என்ன தெரியுது? இப்போ எனக்கு சமைக்க தெரியுமா? நான் சமைச்சு போடுறேன், பரவாயில்ல. அது வந்து மெதுவாக க்ரோத் ஆனால் ஓகே அப்படின்னு இல்லை நான் வெளியில் போகிறேன், விலாக் எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே, அது போடலாம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒருத்தர்கிட்ட ஃபோன் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல வீடியோலாம் வந்தால் குவாலிட்டியாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட மீடியம் லெவல் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன்னா, ஐயோ நான் எல்லோரும் குவாலிட்டியாக எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க, எல்லா வீடியோவும் குவாலிட்டியாக இருக்குது, உன் வீடியோ வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லல. நான் எக்ஸ்பான்சிவாக தான் போகணும் ஒழிஞ்சு அதுக்காக 35,000 செலவு பண்ணிலாம் ஃபோன் வாங்கினேன். ஆனால் ஃபோன் வாங்கின டைமு என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் அதை எப்படி பெஸ்ட்டாக டெலிவர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அதுதான் மெயின்னு. மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க பண்ணுறாங்க, மற்றவங்களுக்காக போகையில் நம்ம ரொம்ப எக்ஸ்பான்சிவாக போய் தடுமாறி தான் நிற்போமோ ஒழிஞ்சு நமக்குன்னு ஒரு ஐடியா தோணவே தோணாது. ஸோ நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக க்ரோத் ஆகும். ஸோ இனிமேல் வந்து நான் அப்படி தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் ஜாபும் வந்துட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் என்னால் என்ன முடியுதோ நான் அந்த மாதிரி தான் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன தப்பு நான் யூடியூப்பில் பண்ணினேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் அதே தப்பு தான் பண்ணுவாங்க. யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே காசு பணம் கொட்டிடாதுங்க யாருக்குமே. அதுலேயும் வேலை மாதிரி உழைக்கணும். 9 to 6 வந்து நான் வேலைக்கு வர்ற டைம் அப்படின்னா அந்த மாதிரி தான் நம்ம யூடியூப்லேயே ஒர்க் பண்ணணும். யூடியூப் வந்து பொழுதுபோக்கு, உனக்கு என்ன வேலை இல்லையா, உனக்கு இதே தான் 24 மணி நேரம் வேலையான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது வேலை மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் மார்னிங் 10 o'clock வேலையை முடிச்சுட்டு நீங்கள் இதில் உட்காந்திங்கன்னா தான் வீடியோ எடிட் கண்டென்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். கண்டென்ட் கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக டெலிவர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி அதை எப்படி எந்த டைமுக்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணால் அது வியூஸ் போகுது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குதுங்க. இது எல்லாமே சும்மா இல்லை, வேலைகள் இருக்குது. ஆனால் லக் இருக்கிறவங்களுக்கு சும்மா ரோட்டில் போகிற ஒரு வீடியோ எடுத்து போட்டாலே அது மில்லியன் வியூஸ் போயிடுது, அவங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுது. ஆனால் நம்மளை மாதிரி சாமானியர்கள் அந்த மாதிரி லக்கு இருக்கிற நம்மளுக்கெல்லாம் லக் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த பணம் தாங்க தங்கும், உழைச்சாதான் பணம் தங்கும். ஸோ இது வந்து ஒரு வேலை தான், யூடியூப்புங்கிறதும் ஒரு வேலை தான். அதை வந்து நீங்கள் பொழுதுபோக்கு ஏதோ டைம் பாஸ்க்காக பண்ணாதீங்க, அதை ஒரு உழைப்பாக எடுத்து பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்கள பார்த்து ஏமாற வேண்டாம். என்னையும் ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் பண்ணாதீங்க. சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன தெரியுதோ அதை போட்டு அது மூலமாக நம்ம வந்து சம்பாரிச்சிக்கலாம். கரெக்டு தானே? சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன அப்டேட்டுன்னு நான் சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ.